சேலத்தில் தங்கமுலாம் பூசிய நகைகளை வங்கியில் அடமானம் வைத்து பல லட்சம் மோசடி செய்திருக்கிறார் பாஜக நிர்வாகி. வங்கி அதிகாரிகளை ஏமாற்றியது எப்படி? பித்தளை வளையல்களுக்கு தங்கமுலாம் பூசி பல வங்கிகளை ஏமாற்றி இருக்கிறார் பாஜக நிர்வாகி ஒருவர். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? சேலம் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் சாலையில் பெடரல் வங்கியின் தங்க நகைக்கடன் பிரிவு செயல்பட்டு வருகிறது. பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் பகுதியை சேர்ந்த தன்ராஜ், நாராயணசாமி ஆகியோர் 8 வளையல்களை வைத்து 3,35,000 ரூபாயை கடனாக பெற்றுச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் வங்கியில் அடமானம் வைத்த தங்க நகைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது தன்ராஜ், நாராயணசாமி ஆகியோர் அடமானம் வைத்த தங்க வளையல்கள் போலி என தெரிய வந்தன. பித்தளை வளையல்கள் மீது தங்கமுலாம் பூசி அடகு வைத்ததையும் கண்டுபிடித்தனர். இதுகுறித்து வங்கி மேலாளர் லட்சுமிபதி ஆத்தூர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தன்ராஜ், நாராயணசாமி ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தன. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த பகவான் என்கின்ற சுரேஷ் மோசடிக்கு மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது. சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி அடுத்த கூடமலையில் நகைக்கடை நடத்தி வரும் கருணாநிதி என்பவர் பித்தளை நகைகளுக்கு தங்கமுலாம் பூசி கொடுத்துள்ளார். பின்னர் அந்த வளையல்களை தன்ராஜ் மற்றும் நாராயணசாமி மூலம் வங்கியில் கொடுத்து அடமானம் வைத்தது தெரிய வந்தது. ஆத்தூர் மட்டுமல்லாது பெடரல் வங்கியின் கிளைகள் செயல்பட்டு வரும் பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி கிளைகளிலும் போலி நகைகளை வைத்து பணம் பெற்று மோசடி செய்தது தெரிய வந்தது. மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட பகவான் சுரேஷ் பாரதிய ஜனதா கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட துணைத் தலைவராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. போலி நகைகளை அடமானம் வைத்து சுரேஷ் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பதும் மோசடியில் பலருக்கு தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பெடரல் வங்கி மட்டுமல்லாது மேலும் பல வங்கிகளிலும் பகவான் சுரேஷ் இதேபோல் மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தன்ராஜ், நாராயணசாமியை போலீசார் கைது செய்தனர். மோசடிக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் பொலேரோ காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள பாஜக மாவட்ட துணைத் தலைவர் பகவான் சுரேஷ், கருணாநிதி ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர்.